ஹாய் எஸ்பிஎஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்கால் பக்கத்தில் உள்ள பூம்புகார் பீச்சுக்கு தாங்க போகிறோம். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படியே அவங்க அந்த கப்புள்ஸையும் கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோங்க. சரி, நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் போயிட்டு அவனை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவோங்க. சரி போமா, சரி வா கிளம்பும். கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. ஒன்றுமே இங்கே வெயில் அடிக்குது, நல்லா வெயில் குறையில. நம்ம வெயில் தணிஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அதே தான் என் ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தான், வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் போகண்டான்ட்டு. அது இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரியல. நம்ம கிளம்பிடுவோம். ரைட்டு, ரேடியோ ஸ்டேஷன் இது தான். இதுக்கு எய்த்தாப்பில் எங்கே மண் ரோடு போகுது சின்னதாக. ஓகே, இதுதான் பெரிய காம்பவுண்டு. ஓகே, இதுக்குள்ளே தான் வந்துட்டான். இல்லை இதோ வந்துட்டான். ஏடா எங்கே ரேடியோ ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் காதில் விழுந்துடுச்சுடா. வா, எங்கேயோ போய் சுற்றிட்டு வரேன்டா. ரயில்வே ஸ்டேஷனே காதில் விழுந்துச்சு, ஒரே ஒரு வேர்டு மாறிட்டு. எஸ்பிஎஃப் நான் சொன்னேங்க, இன்னொரு கப்புள்ஸு அது இவங்க தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. மச்சான் வந்து எல்லாருக்கும் வந்து சஞ்சய்னு சொன்னால் தெரியாது, ராயின்னு சொன்னால் தான் தெரியும். சரி, ஹாய் சொல்லு. ஹாய். சரி வாங்க, எல்லாம் கிளம்பிடுவோமா? நம்ம கிளம்புமா, வாங்க போவோம். என்ன ஒன்று, இவன் வீடை கண்டுபிடிக்க தான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இவன் வந்து என்ன சொன்னேன், ரேடியோ ஸ்டேஷன் சொன்னியா? நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் என் காதில் வந்துடுச்சு, அதனால் கொஞ்சம் அலைய வேண்டியதாகிடுச்சு. சரி வாங்க எஸ்பிஎஃப், நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். வந்து பூம்புகார் ரைடுக்கு வந்து இந்த 2 பைக் தான் போகுது. நம்மளுடைய மியாவ் பைக் எம்டியும் அப்புறம் அவனுடைய எக்ஸ்பல்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, சரி நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோங்க. போமா, சார் ரூட்டு சொல்லு, போ முன்னாடி போ. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கேயாவது வெளில போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நடக்கவே இல்லைங்க. ஒரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வேலை வந்துடுது, நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் அவனுக்கு ஒரு வேலை வந்துடுது, அவன் ஃப்ரீயாக இருக்க டைமில் எனக்கு ஒரு வேலை வந்துடுது. அந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி கரெக்டாக வந்து ரைடு கிளம்பியிருக்கோம். அதுவுமே நாங்கள் 2 மணிக்கு பிளான் போட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:43, 3:45 ஆகிடுச்சிங்க டைமு. சரி என்ன பண்ணுறது, அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். நம்ம என்றைக்குமே பிளான் போட்ட மாதிரி நடக்க மாட்டேங்குது. அது எல்லாருக்குமே உள்ளது தான். சரி வாங்க பார்ப்போம். அப்படியே அவன் வண்டிக்கு பெட்ரோல் போடலையா, நம்ம அப்படியே அவன் வண்டிக்கு அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோங்க. பங்க்லேருந்து இந்த பக்கத்தில் ஒரு பங்க் இருக்குது, இந்த ஒரு பாருங்கள், அந்த பங்க்கில் போய் அப்படியே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. எங்கே பசங்க இந்த நிற்கிறானுங்க. எங்கடா அவன் ஹரிஸ் எங்கே இருந்து? வீட்டில் இருந்தா? வீடு தான்டா இருக்குது. ஏன்டா இப்படி சொதப்புறீங்க? சரி போகுமா, நீங்கள் அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே வரியா? நான் நிற்காம நான் போயிட்டுருக்கோம், முன்னாடி போயிட்டுருக்கோம். அப்படியே வரீங்களா? போமா, சரி வா, அப்படியே பின்னாடியே வாங்க. இவனுங்கள்ட்ட ஒரு பிளானை ஒழுங்காக போட முடியல. ஒருத்தனும் ஒரு மணி நேரம் ஆக்குறானுங்க. சார் டைம் இங்கே 4 ஆகிடுச்சுடா. போயிட்டு வந்துடலாமா? எப்போதுமே இப்படி தான் மோட்டிவேஷனாகவே இருக்கான்னு தெரில. எஸ்பிஎஃப் அவங்களோட சேனல் லிங்க்கை வந்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா லாங் ட்ரிப்லாம் போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் 2 பேரும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவோம். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கான் வந்து முக்கியங்க, ரொம்ப பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோங்கிற வீடியோலாம் அப்டேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுதாங்க நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தாங்க அடுத்தடுத்து என்னை வந்து இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போட வைக்கிறது வந்து உங்களோட சப்போர்ட் மட்டும்தாங்க. புரியல? லைசன்ஸ் இல்லாமல் யாராக இருப்பேன்? நான் லைசன்ஸ் வச்சுருக்கான்னு கேட்டேன். ஃபன் பண்ணுறேன் ஆனை வச்சு. இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கப்புள்ஸாக எல்லாம் போயிட்டுருப்போங்க வெளில போகிறதுனா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். இப்போ அவனுமே கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ நானுமே கல்யாணம் பண்ணிட்டேங்க. எப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணுற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. அதெல்லாம் லாங் ரைடுக்கெலாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுங்க பைக்கு. Yamaha ஓகே தாங்க, சூப்பராக தாங்க இருக்குது பைக்கு.
என்ன ஒரு 200cc போட்டாங்கன்னா வச்சுங்களேன், எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ரும் போல். ஏன்னா 150க்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இந்த இடத்துல ரோடு போட்டுட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். மேலே ஏறிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக போட்டு முடிக்கல. இந்த ஹைவே வந்து கரெக்டாக நம்ம ஊர்கிட்ட வருங்க. இந்த ஹைவே போட்டு முடிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாண்டிலாம் வந்து டக்கு டக்குன்னு ஜெட்டு மாதிரி போயிடலாங்க. அண்ணன் காண்டா வர்றாரு, ஹார்ன் அடித்த மணி மாதிரி நவுறானுங்கிறாரு எல்லாரையும். போயிட்டார் உள்ள வந்து. அங்கிள் மோசமானவராக இருப்பார் போல், ஃபோர்ஸ் போகிறாரு. எஸ்பிஎஃப்ஏ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூம்புகார் வந்து வளைய போகிறோம். கரெக்டாக கருவி ரீச் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே ரைட் எடுத்து உள்ளே போயிடலாங்க. அப்படியே அவ்வளோதாங்க. அப்படியே ரைட் எடுத்து நம்ம அது பாருங்க, பூம்புகார் வந்து நுழைவாயில்னு போட்டுருக்கு. நம்ம இது உள்ளே போயிடுவோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தான். நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூம்புகார் பீச் வந்துடுங்க. நாங்களும் நிறைய நாள் பிளான் போட்டிருக்கோம் போகலான்ட்டு. ரொம்ப அப்படியே தட்டிகிட்டே போயிடுச்சு. இன்றைக்கி வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சுங்க. டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்ட்டு வந்துட்டோங்க. நிறையா மாற்றிருக்கானுங்களே. சென்ட்ரல் இடம் படகுலாம் இருக்குது. இதுதான் சொன்னியா? சூப்பராக இருக்குது பிளேஸு. ஓ, இதான் அந்த ரீல்ஸில் வர அந்த போட்டாடா? ரீல்ஸில் வந்துச்சு அந்த போட்டா இதுதானா? சரி, நான் கூட அதை கோட்டை தனியாக இருக்குன்னு நினச்சேன்டா. இதில் இருக்குல்ல, தரங்கம்பாடியில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நினச்சேன். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கிளைமேட் கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வெயில் எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வெயிலெலாம் தணிஞ்சதுக்கப்புறம் எடுத்தானா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுவோமா, அப்படி உள்ளே போவோமா? என்னன்னு சொல்லு. ஆனால் அவனுங்க வேறு வரானுங்க, பசங்க வேறு வந்துட்டுருக்காங்களே. வரட்டுமா? உள்ளே போவோமா? சரிவா. நிறையா மாதிரி இருக்குது இடம். முன்னெல்லாம் இப்படிலாம் இருக்காது. டேரெக்டாக நேராக உள்ளே போக வேண்டியது, உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். நிறையா மாதிரி இருக்குது. வச்சு கோயில். ஃபோன் அடித்தா கேட்கல, சவுண்டு கேட்கல. பசங்க ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கு. கல்யாணம் ஆகி இப்போ தான் வரியா? எக்ஸ் கூட வந்தப்போ ஜாலியாக இருந்துச்சு. இதோ அங்கே தான் உட்காந்துருந்தேன். எங்கே உட்காந்துக்க? எதுவுமே இல்லையாங்க. அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுறது? சொல். ஏன் உண்மையை சொல்கிறேன்ல வந்துட்டு, ஃப்ராங்காக இருக்கலாம் இல்லையா? அது எப்படி போவோம்? வேணாம், அந்த சைடு வேணாம். அது மைண்டுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் நம்ம இப்படியே விடுவோம். சரியா? ஒரு வழியாக பூம்புகார் வந்தாச்சுங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தோம். இப்போ தான் வந்திருக்கோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. டைம் என்ன? 4:45. 3/4 மணி நேரத்தில் வந்துருக்கோமா? கரெக்டாக இருக்குது. 3/4 மணி நேரத்தில் வந்துருக்கோம். சரி, பரவாயில்ல. எப்படியோ வரணும்னு நினச்சி வந்தாச்சு. எல்லா வாட்டியும் ஸ்கிப் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து நாங்கள் கரெக்டாக வந்துட்டோங்க. அப்படிதான் 2 ஹெல்மெட்டி தூக்கிட்டு அழகாக நடந்து வரணும். சரியா? ஏன் தூக்கிட்டு வா. உன்னை எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்? அதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தேன். நிறையா செஞ்சுருந்தாங்க. வீடியோ எடுக்க சொல்கிறாங்க அந்த அக்கா. தூக்கவா? தூக்கிட்டு வா. எதுக்கு இருக்க நீ? தண்ணியில் போட்டுருவியா? இப்போ வந்து நம்ம தம்பிகள் வந்து வந்துட்டுருக்காங்க பின்னாடி. பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் போட்டு வரேன்னு நானுங்க. இன்னும் வரல, வந்துட்டுருக்கானுங்க பின்னாடி. அவனுங்களாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவனுங்க வந்தவொடனே நம்ம கேமரா எடுத்துகிட்டு அப்படியே ஷூட் எடுக்க போக வேண்டியதாங்க. அவன் வந்தவத்துக்கு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோங்க. எங்கே பார்த்தாலும் வெயிலாக இருக்குது. பேசாமல் அதுக்கிட்டே அங்கேயே உட்காந்துருக்கலாம் அந்த இடத்துலையே.
எந்த எக்ஸு? எக்ஸ் எக்ஸ் எங்கே அங்கே இருக்காங்க? உட்காந்துருந்தீங்க நீங்கள் 2 பேரும். மெமரிஸ் வந்துடும் சொன்னீங்க. என்ன மெமரிஸு? மெமரிஸ் ஆனங்கிட்ட மெமரிஸா? ஸோ அப்படியே கையெல்லாம் வாங்கக்கூடாது, புருஷனை என்னைக்கும் கை வாங்கக்கூடாது, கொண்டாட்டி தருதா? எக்ஸ் கூட வந்தேன்னு சொன்னால் உன்னை கை வாங்கக்கூடாதா? ஆமாம். சரி வாங்க, நின்றுக்கிட்டே இருக்கணும், வாங்க நம்ம அப்படியே அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். அந்த இடத்துல பேர் நிறைய பேர் இருக்காங்க, பேர் அங்கே போவோம். பொண்ணுங்களை பார்க்குறீங்க? பொண்ணுங்களையா? திருந்த விட மாட்டீங்க. ஹெல்மெட் வைக்கிற மாதிரி இருக்கேன் நான். ஹெல்மெட் தான் வைக்கிற. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பார்த்தீங்கன்னா ஒன்றும் பசங்க ஒன்றும் வரலங்க. நாங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்பாட் ஒன்று காமிச்சோம்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் கேமரா எடுத்துகிட்டு ஒன்றும் தம்பிங்க யாரும் வரல. அவனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்தோடனே நம்ம அப்படியே ஷூட் எடுக்க போயிடலாங்க. பாருங்கள், சஞ்சய் வந்து அழகாக ஷூட் எடுத்துகிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா பூம்புகார் வந்து நிறைய மாறி இருக்குங்க. இந்த இடத்தெல்லாம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. இது பாருங்க, ஜாலியாக அந்த இடத்துலலாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதாங்க உங்களுக்கு? சூப்பராக குளிச்சுட்டு இருக்காங்க பசங்களாம். நான் வந்து ஹாய், ஒரு வழியாக வந்துட்டானுங்க தம்பிங்களாம். எங்கடா போனீங்க? நான் வண்டியில உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் உனக்கு வரத்துக்கு? குளிச்சியா? குடியில குளிச்சுடா லேட் ஆயிடுச்சு. குளிச்சியா? சரி சரி. என்னடா இங்கே நின்றுட்டு இருந்த ரொம்ப நேரம்? அதுக்கிட்ட வண்டியிலே நின்று ரொம்ப நேரம் அவனு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தர மாட்டாங்க. வீலிங் அடிக்கணும் உனக்கு இப்போ. வேற எதுக்கு? டயர் தெரியுதா? சரிண்ணா எடுப்புமா நான் ஃபோட்டோ? சரிவா எடுப்போம். எடு கேமரா எடு, எடுப்போம். நடந்தா? ஆமா இல்ல எங்க சன்லைட் எடு, ஏதாவது ஒன்று எடு. அந்த இடத்துல நான் சென்டரில் இருக்கேன். சரி வா ஃபோட்டோ எடுப்புமா? எடு. ஏண்டா பீச்சுக்கு வந்தா என்ன விளாடா பார்த்துட்டு இருக்க? ஏய் சரியில்லடா நீ. பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல பீச் வியூ சூப்பராக இருக்குங்க. பாருங்க பயங்கரமாக இருக்குது, வியூ பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்போ பாருங்க அந்த இடம்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு பூம்புகார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான நார்மலாக அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இப்போ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து இப்போலாம் இந்தளவுக்கு டெவலப் ஆகல, இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி வாங்க SPF நம்ம அந்த ஸ்பாட்டை விட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போவோம். நம்ம அந்த கோட்டை இருக்குல்ல வந்தோம்ல, அதுக்கிட்ட நம்ம போயிடுவோங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு. சரி நம்ம அப்படியே அடுத்து லைட்டிங் இங்கே போயிடும். சரி நம்ம இப்போ அங்கே போயிடுவோம். அங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க. இப்போ நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை, செம கூட்டம் வருது. நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க பூம்புகாரை. நானுமே ஸ்கூல் படிக்கிறப்ப இங்கே அழைச்சிட்டு வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி எல்லாரையுமே ஸ்கூல் படிக்கும்போது பூம்புகார் தரங்கம்பாடிலாம் அழைச்சிட்டு வருவாங்க. தரங்கம்பாடியாக பூம்புகாரன்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதோ 2 ஊரில் ஏதோ ஒரு ஊருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஜாலியாக இருக்கும். ஆமாம், அம்மா விடவே மாட்டாங்க. ஒரு சுண்டல் விட 25 ரூபா குடிங்க. அவங்க கூடுறா. நம்ம விளாக் வந்து மோட்டோ விளாகா போகணும்னு பார்த்தா இப்போ வந்து ஃபேமிலி விளாகாக போயிட்டு இருக்குங்க. இந்த இவன் இருக்கான் பாருங்க, இவன் அதுக்கு மேலே
இந்த மாஸ்க் போட்டிருக்கானா இவனை மட்டும் நம்பவே கூடாது. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவனை. அவங்க 3 பேரும் அந்த பொண்ணுங்களை எப்படி பார்க்குறாங்க அதை எடு. அப்படியா? ஓ அதானா? புரியுது. ஹரிஸ் அதுக்குதான் சுற்றி அங்கே ஒரு கண்ணை பாருங்க அவனை. யார்? எஸ்பிஎஃப்ஐ நம்ம அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரில் உள்ள அந்த மியூசியம் ஒன்று இருக்காங்க, அங்கே போவோம். டைம் வந்து 6 மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். டைம்னா 6:15 ஆகுதுங்க. டைம் வந்து இப்போ 6:15 ஆகுது. மியூசியமில் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. சரி வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. நிறையா மாற்றிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ரொம்ப இருட்டாக இருக்குங்க. நைட் டைமில் லைட்டிங்கே இருக்காது. ஒரே ஒரு சென்டரில் அங்கே மேலே ஒரு லைட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடம் மாற்றிருக்காங்க. நிறைய க்ரௌடு வருதுங்க. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்பலாம் இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம்லாம் வராது. இப்போ விசிட்டிங் பிளேஸ் வந்து சூப்பராக மாற்றிருக்காங்க போல், அதனால் நிறைய பேர் வராங்க. எங்கடா இருக்குது மியூசியமு? எங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ். 5 மணிக்கு க்ளோஸா? தெரியுமா? கதவு பிடிக்காங்க பாருண்ணா. அவ்வளோதானா? என்னடா இது? என்னடா 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க? போக முடியாதா உள்ள? இப்போ ஐயோ, நீங்கள் வந்தது ஆடம்பரமாக கிளம்பி வரீங்க. இருக்கான் பாரு, இவன் தான் ஜட்டி போடுறேன் குட்டி போடுறேன்ட்டு கிளம்பி வரான் பொறுமையாக. சரி விடு, இப்போ என்ன பண்ணுவோம் பாவம் தான். என்னடா பண்ணுவோம்? என்ன செய்வோம் சொல்லு, கிளம்புமா? நம்ம மியாவு பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம பைக்கில் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நான் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பவி வந்து அங்கேருந்து கிளம்பி வரா பாருங்க. அவளும் வீடியோ எடுத்துகிட்டே வரா, மாட்டினான் அப்படின்ட்டு. ஏன் என்ன? நான் ஒன்றும் பண்ணலையே, ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி கிளம்புவோமா? பூம்புகார் பார்த்தாச்சா சுற்றி? இதுதான் அந்த கப்பல். இதுதான் வந்து எல்லாம் ரீல்ஸில் போட்டாங்க. என்ன கோவம் உனக்கு? எதுக்கு கோவம்? என்ன கோவம்? பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானா? ஐடியா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் தானே, அவங்க ஃபாலோ தானே கொடுக்குது. சரி வாங்க எஸ்பிஎஃப்ஐ நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். பூம்புகார் போயாச்சு, போயிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். ஆனால் டைமிங் வந்து அவ்வளோ பத்தல. நம்ம மியூசியம் போகலான்னு ஒரு ஐடியாவில் வந்தோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் கண்டிப்பாக போவோம். டைமிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். போயிட்டு நம்ம டேரெக்டாக காரைக்காலே போயிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த கார் ஒன்று வந்தப்பே ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சிங்க. ஒன்றும் நவுத்தி போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. அது யாராவது பார்த்தவங்க ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாவது நவுத்தி போட்டிருப்பாங்க. போலீஸாவது வந்து இல்லை டிராஃபிக் டக்குனா இன்ஃபார்ம் பண்ணால் வந்து நவுத்தி போட்டிருப்பாங்க. என்னன்னு தெரிலங்க, அப்படியே கிடக்கு. வந்தப்பே பார்த்தோம், தம்பி வந்து காலையிலே பார்த்துருக்கானா, அப்பயும் அப்படியே தான் இருந்துச்சாங்க. எப்படியோ எஸ்பிஎஃப்ஐ ரொம்ப நாளாக நம்ம வந்து பூம்புகார் போகணும்னு நினச்சி பிளான் போட்டது அப்படியே போயிட்டு வந்தாச்சுங்க இன்றைக்கி. எஸ்பிஎஃப்ஐ நம்ம பூம்புகார் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடம் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் நான் போனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எப்படியோ இன்றைக்கி போகணுன்னு நினச்சோம், போயிட்டு வந்தாச்சு. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கிங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ரிப்ஸு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறைய இது போடலான்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம ராயோட பேஜையும் வந்து கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் வந்து நீங்கள் அவனோட பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே எஸ்பிஎஃப்ஐ, வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஸோ மச், டாட்டா பாய்.